Hello friends, good evening. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி வந்து ஒரு கலர் செலக்ஷன் கலர்ஸ் மூலியமா நம்ம என்ன பண்றது அப்படின்னு பார்க்கணும். அதாவது கலர் செலக்ஷன் எப்படி பண்றோம்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்தெந்த ரெஸ்பெக்டிவ் தேவையோ அந்தந்த கலர் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு இந்த ஃபேஸ் மாற்றணும் அப்படின்னா மாடல் ப்ரிப்பரேஷன் போங்க, சேஞ்ச் ஃபேஸ், உங்களுக்கு எந்த ஃபேஸ் மாற்றணும், என்ன கலரில் வேணும் அப்படின்னு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கலர் வைக்கிறீங்க, ஓகே ஓகே என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த கலர் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டூல் பாத் போடும்போது உங்களுக்கு இந்த கலர் மட்டும் ஒரு சர்ஃபேஸாக கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு இந்த சர்ஃபேஸ் செலக்ட் ஆகணும்னா மெல் டூல் பாத் சர்ஃபேஸ் ஃபினிஷில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேரலல் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பேரலில் இப்போ உங்களுக்கு க்ரீன் டைப் சர்ஃபேஸஸ் மட்டும் உங்களுக்கு ட்ரைவாக பிடிக்கணும்னா நீங்கள் திருப்பி போய் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ண வேண்டாம். ஒரு சர்ஃபேஸாக ஜஸ்ட் இங்கே போங்க, செலக்ட் ஆல் என்டிட்டிஸ் பை கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கலர் செலக்ட் பண்ணணும், எனக்கு க்ரீன் கலர் செலக்ட் பண்ணணும், ஓகே அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா க்ரீன் ஃபுல்லாமே செலக்ட் ஆகிடும். அப்படியே இதில் போயிட்டு எனக்கு க்ரீனும் ரெட்டும் ப்ளூவும் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னா ரெட்டும் ப்ளூவும் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக திருப்பியும் செலக்ட் ஆகிடும். கிளியர் செலெக்ஷன். இப்போ உங்களுக்கு ப்ளூ வேணும் அப்படின்னா செலக்ட் ஆல் என்டிட்டிஸ் பை கலரில் இந்த ப்ளூ கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ப்ளூ மட்டும் செலக்ட் ஆகும். இது மூலியமாக நீங்கள் ஒரு சர்ஃபேஸை வந்து ஒரு சர்டைன் சர்ஃபேஸஸை கலர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட செலெக்ஷன் ஒவ்வொரு டைமும் போய் நீங்கள் மேனுவலாக சர்ஃபேஸஸ் ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த கலர் ஃபில்டர் மூலியமாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் உங்களுக்கு இதில் சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அது என்ன ஏதுன்றது வந்து நெக்ஸ்ட் இதில் வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ஒரு சர்ஃபேஸ் உங்களுக்கு தேவைப்படுற ஒரு டைப்பான ஃபினிஷிங் போடக்கூடிய சர்ஃபேஸஸ் வந்து கலர் மாற்றி வச்சுட்டு அந்த சர்ஃபேஸ் ஃபினிஷிங் போடும்போது ஒரு டைம் மேனுவலாக போய் கிளிக் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் ஆல் என்டிட்டிஸ் பை கலர் யூஸ் பண்ணி ஈஸியாக ஃபில்டர் அவுட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.